நீ கூறினாய தர்மத்தின் வாழ்வதன்னை சூதுக்கவும் அந்த தர்மம் மறுபடியும் வெல்ல வேண்டும் என்றார். மகாபாரதத்தில தர்மன் சூதாடினான், நாடு நகரத்தை இழந்தான், உடன் பிறந்த தம்பிமார்களை இழந்தான், கட்டிய மனைவி பாஞ்சாலையை பகலில் வைத்து தோன்றார். 13 வருடங்கள் வனவாசம் சென்றார். அப்பேற்பட்ட தர்மனுக்கே அப்பேற்பட்ட நிலைமை. ஒரு இளவரசி உனது கரத்திலே ஓட்டை கொடுத்தாலே கொலகார பாவி. மக்களை பெற்ற மகராசிகளே, மாதர் குல மாணிக்கங்களே, ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்ட நிலைமை பாருங்கள் அம்மா. வந்துட்ட மாமா, தம் வயிற்றிலே பிறந்த குழந்தைக்கு இப்பேற்பட்ட நிலைமை என்றார். உங்கள் மனமானது வாடாதா? அம்மா அப்பா இல்லாத பொண்ணுமா, உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. பணம் இல்லைன்னு கவலைப்படாதீங்க. எங்கன்னா ஃபைனான்ஸ் வாங்கிக்கணுமாங்க? ஃபைனான்ஸுக்காரன் கூட பொம்பளையை நம்பித்தான் கொடுக்குறோம். ஆம்பளையை நம்பி எந்த கம்பெனி ஏற்றி கொடுக்குறோம். பணம் இல்லைன்னு கவலைப்படாத கோமதியே. உங்கள் கையில் காதில் கத்த மூக்கில் கத்த கவுத்தாந்து போடுங்க. அடகு காடியில் வச்சு நோட்டீஸ் மட்டும் ஊரு உள்ள அனுப்புகிறோம். நீங்கள் மூட்டினா மூட்டுக்குங்கோ. பொங்கு கோயில் என்ன என்னுடைய வாழ்க்கை இப்படிதான் இருந்து போக வேண்டுமா கடவுளே? நான் யாருமற்ற அனாதையாக நிற்கின்றேன் தாயே. அம்மா, கடவுள் உள்ளமே கடவுள் உள்ளமே ஓர் கருணையில்லமே. கடவுள் உள்ளமே ஓர் கருணையில்லமே. கடவுள் உள்ளமே ஓர் கருணையில்லமே. அடைக்கலம் கொடுத்தவன் அருளை பாடுவோம். தந்தை இல்லை, தாயும் இல்லை, தெய்வம் இன்றி யாரும் இல்லை. கடவுள் உள்ளமே ஓர் கருணையில்லமே. இந்த பாவினான் இந்த உலகத்தில் உயிர் வாழ வேண்டும், வாழக்கூடாது. அது தெரிகிறது மலை உச்சி. அங்கு சென்று என்னுடைய உயிரையே விட்டு வருகின்றேன். அம்மா, உன்னை பிரிந்து நான் படும் பாட்டை சொல்லி தீர்க்க முடியவில்லையே. படுபாவி, இந்நாட்டு அமைச்சன் உடைய வாழ்க்கையை சீரழித்து கொலை செய்து விட்டானே. உன்னை பிரிந்து நான் தவிக்கின்றேனே, உன்னை பிரிந்து நான் தவிக்கின்றேனே. அப்பா, என்னை விட்டு பிரிந்து விட்டீங்களே அப்பா. கோவிந்தராஜி அப்பா.
விட்டு நாம் பிரிந்து தவித்துக் கொண்டிருக்கிறோமே. இந்த குடும்பத்தை தவிக்க விட்டு சென்று விட்டாயே அப்பா. கோவிந்தராஜி அப்பா, எங்களை எப்படியெல்லாம் அழைத்தீர்கள். கோவிந்தசாமி அப்பா, 10 மாதம் சுமந்து பற்பல இன்னல்கள் சகித்து பாலூட்டி சீராட்டி வளர்த்த உடைய பிள்ளைகளை விட்டு சென்று விட்டாயே. கட்டிய மனைவியும், தொட்டு தாலி கட்டிய மனைவியும், பெயர் வைத்த பேர பிள்ளைகளை விட்டு சென்று விட்டாயே கோவிந்தசாமி அப்பா. அப்பா, 2 கட்ட விரல கட்டி வச்சு நீயும் கட்டிலில தூங்க. அப்பா, 2 கட்ட விரல கட்டி வச்சு நீயும் கட்டிலிலி தூங்க. மரக்கட்டையில வேக போனே அப்பா, நீ போன பேர பிள்ளை நான் தூக்கி போனே. அப்பா, 2 கட்ட விரல கட்டி வச்சு நீயும் கட்டிலிலி தூங்க. மரக்கட்டையில வேக போன அப்பா, நீ போன உன் தேர பிள்ளை நான் தூக்கி போன. கோவிந்தசாமி அப்பா, என்னை விட்டு செல்ல எப்படி அப்பா மனம் வந்தது அப்பா. அப்பவும் மூச்சு நின்று போனதுமே அம்மா கண்ணில கண்ணீர் கோலந்தா. அம்மா, அப்பவும் மூச்சு நின்னு போனதுமே அம்மா கண்ணுல கண்ணீர் கோலந்தா. அப்பவும் மூச்சு நின்று போனதுமே அம்மா கண்ணில கண்ணீர் கோலந்தா. நம்ம கடவுள் நம்ம வாழ்க்கையிலே குடும்பத்துக்கு தந்த சோகந்தா. இல்ல அம்மாவுக்கு பொட்டும் இல்ல, பூவும் இல்ல அம்மாவுக்கு பொட்டும் இல்ல. பூவும் இல்ல அப்பாவுக்கு பொட்டும் இல்ல, பூசும் மஞ்சள் நீ இல்லாம பூத்ததில்ல. அப்பா பாரு ஒரு பாதம் மேல போட்டாங்கல்ல பட்டு போனவ போற ஊர்கோலம் போற உன் பேர பிள்ளை நான் தூக்கி போறேன். 2 கட்ட விரல கட்டி வச்சு நீங்க கட்டிலிலே தூங்க. மரக்கட்டையில வேக போன அப்பா, நீ போன உன் தேர பிள்ளை நான் தூக்கி போன. அப்பா, கோவிந்தசாமி அப்பா, நீ எங்கப்பா இருக்கீங்க? உங்களை பிரிந்து தவிக்கின்றோமே, உங்களை பிரிந்து நாங்கள் தவிக்கின்றோமே அப்பா. நீ உடத்தி ரத்ததானம் எல்லாம் உடம்புக்குள்ள ஒடுங்கி போச்சப்பா. நீ உழைச்சு ரத்ததானம் எல்லாம் உன் உடம்புக்குள்ளே ஒடுங்கி போச்சப்பா. நீ உடத்தி ரத்ததானம் எல்லாம் உடம்புக்குள்ள ஒடுங்கி போச்சப்பா. உடம்பு சுடுகாட்டில்தான் இறுதி சடங்கு முடிஞ்சு போச்சப்பா. அப்பா எங்களை கஷ்டப்பட விட்டதில்லை. அப்பா எங்களை கஷ்டப்பட விட்டதில்ல. அப்பா எங்களை கஷ்டப்பட விட்டதில்லை. கோபம் வந்தால் கூட பிள்ளைகளை திட்டினதில்லை. நீ ராஜாவாக வாழ்ந்த அம்மா மடியில் மண்ணா சாங்க
அப்பா நீ போன உன் தேர பிள்ளனா தூக்கி போன அப்பா கோவிந்தசாமி அப்பா, இந்த மண்ணில் பிறந்து எப்படியெல்லாம் வாழ்ந்து பெற்ற பிள்ளைகளையும் கட்டிய மனைவியும் பெயர் வைத்த பேர பிள்ளைகளை விட்டு சென்று விட்டாயே. உங்களை பிரிந்து ஓராண்டு காலம் உடைய குடும்பம் தவித்துக் கொண்டிருக்கின்றோமே, உடைய குடும்பம் தவித்துக் கொண்டிருக்கின்றோமே. எங்களுக்கு ஆறுதல் கூற வரமாட்டாயா? எங்களை விட்டு செல்ல எப்படி அப்பா மனம் வந்தது? எங்களை விட்டு செல்ல எப்படி அப்பா மனம் வந்தது? கோவிந்தசாமி அப்பா, நீ எங்கப்பா இருக்கீங்க? பிள்ளைகளை அழ வேண்டாம் என்று ஒரு ஆறுதல் கூற மாட்டீர்களா? கட்டிய மனைவியை அழ வேண்டாம் என்று சொல்ல ஆறுதல் கூற வர மாட்டீர்களா அப்பா? அப்பா கோவிந்தசாமி அப்பா, எங்கள் வீட்டுக்கு விளக்கில்லை, சொந்த கூட்டுக்கு கோயில் இல்லை, எங்கள் அன்புக்கு நீ இல்லை, ஒரு ஆறுதல் மொழி இல்லை, ஒரு ஆறுதல் மொழி இல்லை அப்பா. எங்களை மறந்து போனாயே கோவிந்தசாமி அப்பா, பிரிந்து போனாயே, நாங்கள் பார்க்கும் பொழுது பாவியமந்தான் கவர்ந்து போனாயே. எங்கள் வீட்டுக்கு விளக்கில்லை, சொந்த கூட்டுக்கு கோயில் இல்லை, எங்கள் அன்புக்கு நீ இல்லை, ஆறுதல் மொழி இல்லை, ஒரு ஆறுதல் மொழி இல்லை. எங்களை மறந்து போனாயே அப்பா குடும்பத்தை பிரிந்து போனாயே, கோவிந்தசாமி அப்பா, நாங்கள் பார்க்கும் பொழுது பாவியமந்தான் கவர்ந்து போனானே, எங்களை மறந்து போனாயே. என் இதயத்தை பூட்டி வைத்தே, அதில் உனையே காவல் வைத்தே, எங்கள் இதயம் நீ அல்லவா, ஒரு ஆறுதல் மொழி அல்லவா, ஒரு ஆறுதல் மொழி அல்லவா. எங்கள் இதயத்தை பூட்டி வைத்தே, அதில் உனையே காவல் வைத்தே, என் இதயம் நீ அல்லவா, ஒரு ஆறுதல் மொழி அல்லவா, ஒரு ஆறுதல் மொழி அல்லவா. எங்களை மறந்து போனாயே அப்பா எங்களை பிரிந்து போனாயே, கோவிந்தசாமி அப்பா, நாங்கள் பார்க்கும் பொழுது பாவியமந்தான் கவர்ந்து போனானே, எங்களை மறந்து போனாய். அப்பா, நீங்கள் இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் உடைய நினைவு இந்த ஊரை விட்டு மறையாது, இந்த மண்ணை விட்டு மறையாது. தங்கா சுகத்தே, போதுமா, இந்த பொல்லாத உலகத்தில் வாழ்ந்தது போதும். உன்னோடு சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று மனதில் மனக்கோட்டை கட்டினேனே, என்னுடைய மனக்கோட்டை எல்லாம் மண்கோட்டையாகி விட்டதே. நான் உயிர் வாழ்ந்ததே உனக்காகத்தானே. இந்த உலகமே என் தங்கச்சி என்று வாழ்ந்து வந்தேனே. அப்படிப்பட்ட தங்கச்சி இல்லாத இந்த உலகத்தில் நான் யாருக்காக உயிரோடு வாழ வேண்டும்? நான் உயிரோடு வாழ்ந்த என்ன பலன்? இந்த மண்ணில் தான் நான் வாழ்வதற்கு இடமில்லை. அந்த விண்ணிலாவது நான் விரும்புகிற மன்னன் தங்கையாக வாழலாம். நீ எங்கு சென்றாயோ அங்கு வருகின்றேன். இந்த அண்ணனை ஏற்றுக்கொள் தக்கா. என் தங்கச்சி இல்லாத இந்த உலகத்தில் வாழக்கூடாது என்ற முடிவுக்கு வந்தேன். யாரோ ஒரு பெண் அழுது கொண்டே மலை உச்சிக்கு செல்கின்றாளே, பாவம், யார் பெற்ற மகளோ தெரியவில்லை. என் தங்கச்சி தான் என்னால காப்பாற்ற முடியல. அந்த மங்கையாவது காப்பாற்றுகின்றேன். அம்மா போகாதீங்க, நில்லுங்க அம்மா.